ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல்லைங்கள்லேருந்து இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் டேஸ்ட்டாக டக்குன்னு ஒரு 3 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் இருந்தாலே இந்த ஸ்வீட் டக்குன்னு ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் அவல் எடுத்துக்கிறேன். அதுவும் திக்கான அவலாக எடுத்துக்கோங்க. சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அவல் வேணாங்க. ஏன்னா அது ரவை மாதிரி பொடிக்க முடியாது, மாவு மாதிரி ஆயிரும். இது மாதிரி திக்காக இருந்தால் தான் ரவா கேசரியோட அவல் கேசரி சூப்பராக இருக்குங்க. இதே ப்ரொசீஜரில் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சு வந்து கலர் சேஞ்ச் ஆனோடனே மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு நர 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 நரன்னு அரைச்சிக்கோங்க. அது நல்லா ஆறினோடனே அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வெறும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே போதுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். தேவையான முந்திரி பருப்பு, திராட்சை பழம். நான் இன்றைக்கி 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் திராட்சை பழம். உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்ததை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரே பேன்லேயே தான் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக, அதுவும் குயிக்காக பண்ண போகிறோம். நம்ம 1 கப் அவல் எடுத்ததுக்கு 2.25 தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2.25 தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இது மாதிரி ரவை பதத்துக்கு நர 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 நரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சதை இது மாதிரி கொதி வந்த உடனே அந்த அவல் ரவையை அப்படியே மேலே ஆக்கில் தூவி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிங்கன்னா கட்டியே வராது. ஆனால் மோஸ்ட்லி நம்ம நல்லா வறுத்து செஞ்சோம்னா நீங்கள் மொத்தமாக போட்டாலும் கட்டி வராது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா ஈஸியாக எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்காண்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிக்கிறோம். நான் இப்போ ஹை ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். நான் நான்ஸ்டிக் பேன்னால் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நீங்கள் சாதா பாத்திரம்னா லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வரும். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு கேமரா எஃபெக்ட்காண்டி கலர் பொடி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா செய்யுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் ஜூஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அரைச்சி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கு லைட் ரெட் பிங்க் கலரில் வரும். இது மாதிரி நல்லா கட்டிப்பட்டு வந்த உடனே 1 கப் அவளுக்கு 3/4லேருந்து 1 கப் ஈக்குவலாக போட்டுக்கலாம். ரொம்ப தித்திப்பாக இருக்கணும்னா 1 கப் சேர்த்துக்கோங்க. 3/4 கப்பே இதுக்கு சரியான அளவுங்க. இது மாதிரி சர்க்கரை போட்டோடனே அப்படியே கொஞ்சம் தண்ணியாக வருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளும் போட்டுட்டு, இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா கிளறி 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 அதில் இருக்கிற நெய்யை வெளியில் வந்துடுங்க டக்குன்னு. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுன மாதிரி இருக்காது, நிறையா ஊற்றி செலவு பண்ண மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக கிளறிக்கிட்டே இருங்க. அந்த கரண்டியில் ஒட்டும். இப்போ அந்த உட்கரண்டிலே ஒட்டாமல் அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் சூப்பராக நெளிஞ்சு போகும் பாருங்கள். இதாங்க பக்குவம். எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரி நம்ம எந்த சைடு இது ரொட்டேட் பண்ணுறோமோ அந்த சைடு எல்லாம் போயிட்டு வரும். இதே ப்ரொசீஜரில் நீங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதெல்லாம் சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்மளோட மணமணக்கும் சுவையான அவல் கேசரி ரெடி. இது போல் புதுமையான ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.